ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, புதிய திரைப்படங்களை இணையதளத்தில் ரிலீஸ் ஆன நாளே அன்றே வெளியிடும் தமிழ் ராக்கர்ஸ் இணையதளத்தின் அட்மினை தற்பொழுது போலீசார் அதிரடியாக கைது பண்ணியிருக்காங்க. ஸோ யாரு எங்கே பிடிச்சாங்க, தமிழ் ராக்கர்ஸ் அட்மின் அளித்த வாக்குமூலம் என்ன, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். அதாவது நடிகர் பிருத்திவிராஜ் நடித்த குருவாயூர் அம்பலம் நடையில் அப்படின்ற மலையாள திரைப்படம் கடந்த மே மாதம் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இது வெளியான முதல் நாள தமிழ் ராக்கர்ஸ்ல பதிவேற்றம் செஞ்சிருந்தாங்க. இதையடுத்து அந்த திரைப்படத்தோட தயாரிப்பாளர் சுப்ரியா மேனன் கொச்சி சைபர் கிரைம் போலீஸ்ல புகார் வந்து அளிச்சிருந்தாங்க. இந்த புகாரின் பேரில் தமிழ் ராக்கர்ஸோட அட்மினை தீவிரமாக தேடிட்டு வந்தாங்க. இந்த நிலையில மதுரையை சேர்ந்த ஸ்டீபன் ராஜ் என்பவரை கொச்சி சைபர் கிரைம் போலீசார் தற்பொழுது மதுரையில கைது செஞ்சிருக்காங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தியேட்டர்ல புதிய திரைப்படத்தை வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது போலீசார் வந்து பிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில திரையரங்குகளின் இருக்கையில் சிறிய அளவிலான கேமராவை வைத்து முழு படத்தையும் ரெக்கார்ட் செய்தது தெரிய வந்திருக்கு. மேலும் இணையதளத்தில் படங்களை முதல் நாளே பதிவேற்றம் செய்ய ரூபாய் 5000 கமிஷனாக மதுரையை சேர்ந்த ஸ்டீபன் ராஜ் வாங்கியதும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அதே போல தமிழ் ராக்கர்ஸோட அட்மினான ஸ்டீபன் ராஜ் இவங்க 1.5 ஆண்டுகளாக இதுபோல் திருட்டுத்தனம் செய்து வந்ததும் தெரிய வந்திருக்கு. இதையடுத்து ஸ்டீபன் ராஜ் இவங்களை தற்பொழுது போலீசார் கைது செய்து மேலும் விசாரணை நடத்திட்டு வராங்க. பல வருடங்களாக தேடப்பட்டும் சிக்காத தமிழ் ராக்கர்ஸ் இணையதளத்தின் அட்மினை தற்பொழுது மதுரையில கைது செஞ்சிருக்காங்க. இது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இதுக்கு அப்புறமாவது புதிய திரைப்படங்கள் இணையதளத்துல வெளியாகாம இருக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே அன்பா, தமிழ் ராக்கர்ஸ் அட்மினை தற்பொழுது மதுரையில கைது பண்ணியிருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.